இங்க நம்ம ஹீரோ பாஜிராவ் மராட்டிய சாம்ராஜ்யத்தோட முக்கிய பொறுப்புல இருக்கான். அவனோட அறிவுக்கும் திறமைக்கும் வீரத்துக்கும் அவனுக்கு நிகர் யாரும் இல்ல. இப்படி இருக்க பாஜிராவ் எதிரி நாட்டோட போரிட போகும்போது புந்தேல்கண்டோட இளவரசி மஸ்தானி அவங்க நாடு ஆபத்துல இருக்கிறதா சொல்லி பாஜிராவ் கிட்ட ஹெல்ப் கேட்க பாஜிராவும் அதுக்கு ஒத்துக்கிட்டு அவங்க நாட்டுக்காக போர் புரியலாம். அப்ப யுத்த காலத்துல பாஜிராவ பின்னாடில இருந்து ஒருத்தன் வெட்ட வர குறுக்க மஸ்தானி புகுந்து வெட்ட வாங்கிக்கிறா. இதுல பாஜிராவுக்கு மஸ்தானி மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வருது. பட் மஸ்தானிக்கு ஒரு படி மேல போய் தன் நாட்டுக்காக போர் செஞ்ச பாஜிராவ் மேல காதலே வந்துடுது. அப்ப பாஜிராவும் வந்த வேலை முடிஞ்சதுனால சொந்த நாட்டுக்கே திரும்பி போக இதுல மஸ்தானி ரொம்ப சோகமாகிறா. அதனால மஸ்தானி அவளோட அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்ல ஆரம்பத்துல அவர் இதை எதிர்த்தாலும் அப்புறம் சம்மதிக்கிறாரு. அதனால பாஜிராவுக்காக நன்றி சொல்லி நிறைய பரிசு பொருட்களை அவங்க நாட்டுக்கு அனுப்பி வைக்க அதோட சேர்த்து மஸ்தானியோட பல்லக்கும் வந்து இறங்குது. அங்க பாஜிராவோட அம்மா இருக்காங்க. அவங்கள்ட்ட தன்னோட காதலை பத்தி சொல்ல இது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. ஒரு இஸ்லாமிய பெண் தனக்கு மருமகளா வரத அவங்க விரும்பல. அது மட்டும் இல்லாம பாஜிராவுக்கு ஏற்கனவே திருமணமாகி காஷின்னு ஒரு மனைவியும் இருக்காங்க. அதனால மஸ்தானிய அசிங்கப்படுத்த பாஜிராவோட அம்மா அவளை நாட்டியக்காரர்களோட சேர்ந்து அந்த புறத்துல தங்க வைக்கிறாங்க. மஸ்தானியும் பாஜிராவுக்காக அந்த அவமானத்தை எல்லாம் தாங்கிக்கிட்டாங்க தங்குறா. இப்ப அவளை ஒரு நாட்டிய மங்கையா அரசவையில டான்ஸ் ஆட வைக்க இந்த சமயத்துலதான் பாஜிராவுக்கு அவங்க வந்திருக்க விஷயமே தெரியுது. அவ தனக்காக தான் இங்க வந்திருக்கான்ற விஷயத்தையும் அவன் புரிஞ்சுக்கிறான். இப்ப இன்னொரு சமயமும் அவளை நாட்டியம் ஆட அழைக்க அங்க வந்த பாஜிரா அவ ஒன்னும் நாட்டியக்காரி இல்ல, அவ என்னோட விருந்தாளி. அது மட்டும் இல்லாம அவ புந்தேல்கண்டோட இளவரசி, போர்ல என்னோட உயிரையும் காப்பாத்தினான்னு சொல்ல அதை கேட்ட அரசரும் எங்க பாஜிராவோட உயிரையும் காப்பாத்திருக்க, உனக்கு என்ன வேணும்னு சொல்லுன்னு கேட்டா மஸ்தானி எனக்கு பாஜிரா தான் வேணும்னு சொல்றா. அதை கேட்ட அரசவையே ஆடி போயிடுது. அரசரே என்ன சொல்றதுன்னு தெரியாம அவளை போக சொல்லிடுறாரு. இப்போ பாஜிராவும் மஸ்தானி தன்னை எவ்வளவு லவ் பண்றான்னு புரிஞ்சுக்கிட்டு அவளோட காதலையும் ஏத்துக்கிட்டு அவ கூட சந்தோஷமா குடும்பம் நடத்தவும் ஆரம்பிக்கிறான். இதன் மூலமா மஸ்தானி பிரெக்னன்ட் ஆக இந்த சந்தோஷமான விஷயத்தை கேட்டு அதை கோலாகலமா கொண்டாடணும்னு நினைக்கிறான். அதை முதல் மனைவி காஷி கிட்டையும் சொல்ல வர அவளுக்கு ஆல்ரெடி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும் போல. ஆனா அங்க ட்விஸ்ட் என்னன்னா காஷியும் இப்ப பிரெக்னன்டா இருக்கலாம். அதனால பாஜிராவும் மஸ்தானியை பார்க்க அவங்க அம்மா பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிக்க பாஜிராவும் மஸ்தானியை பார்க்காம அவளுக்கு மடல்களை எழுதி போட்டுக்கிட்டே இருக்கான். இது பிடிக்காத பாஜிராவோட தம்பி அது மஸ்தானிக்கு சேர விடாம பண்ணிடுறான். அவளோட மடல்களையும் பாஜிராவுக்கு கிடைக்க விட மாட்டேன்றான். இதனால மஸ்தானி பல தடைகளை தாண்டி பாஜிராவோட இடத்துக்கே வந்துடுறா. இப்போ பாஜிராவும் அவளை அவனோட மாளிகைக்கு அழைச்சிட்டு போக அங்க காஷி தான் அவளை வெல்கம் பண்றா. அதோட இந்த மாளிகையில மட்டும் தான் உனக்கு இடம் கொடுத்துருக்கே தவிர என்னோட மனசுல இல்லைன்ற விஷயத்தையும் சொல்றா. இப்படியே கொஞ்ச நாள் போக காஷிக்கு குழந்தை பிறந்து மாளிகைக்கு வரா. அதே நேரத்துல மஸ்தானியோட காவல்காரன் மஸ்தானி பிரசவ வழியில துடிச்சிட்டு இருக்கிறதாவும் யாரும் அவங்களுக்கு பிரசவம் பார்க்க ஒத்துக்கலைங்கிற விஷயத்தையும் சொல்ல பாஜிராவும் அவனே மஸ்தானிக்கு பிரசவம் பாக்குறான். அவன் மேல உயிரா இருக்கான். இந்த சமயத்துல பாஜிராவோட அம்மா மஸ்தானியை கொலை பண்ண ஆளுங்களை அனுப்ப இந்த விஷயம் தெரிஞ்ச காஷியும் பாஜிரா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறா. இதனால அங்க சரியான நேரத்துக்கு போன பாஜிரா அவளை காப்பாத்திடுறான். இப்ப சில காலங்களுக்கு பிறகு பாஜிரா ஒரு போருக்காக கிளம்ப அந்த சமயம் பார்த்து பாஜிராவோட மூத்த பையன் மஸ்தானியை சிறைப்பிடிச்சு அவளை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். போன இடத்துல ஹீரோக்கும் உடல்நிலை மோசமாயிடுது. மஸ்தானியோட நினைப்பாவே இருக்கான். அங்க அவனை பார்க்க வந்த காஷிய கூட மஸ்தானி தான் வந்ததா நினைச்சு பேசிக்கிட்டு இருக்க. அப்போ மஸ்தானி வந்தாதான் பாஜிராவை காப்பாற்ற முடியும்னு அவளை இங்க வர சொல்லி தகவல் அனுப்ப அதை மூத்த பையன் நிராகரிச்சிடறான். கடைசியில மஸ்தானியோட நினைப்புல பித்து பிடிச்சி இங்க பாஜிரா இறந்துட அதே நேரம் அங்க மஸ்தானியும் சித்திரவதையை அனுபவிச்சு இறந்து போயிடுறா.